உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களை உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து புவியியல் ஆய்வாளர் அரசாக இணைகின்றார். வணக்கம் அரசாவர்களே. வணக்கம் நானே. அனைத்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். என்பது உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் போர் நிலைமைகளை பார்ப்போம். பேச்சுவார்த்தையை இப்பொழுது அது அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் 14 அம்ச கோரிக்கை ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதை பார்ப்போம் என்று சொல்லியிருக்கின்றார். பொறுத்திருந்தால் நாங்களும் பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்று தெரிகின்றது, இப்ப நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருந்தால் போர் இல்லை என்றாலும் கூட பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் இரண்டு தரப்பினரும் இராணுவத்தை குவிப்பதும் படைக்கலங்களை குவிப்பதும் ஆயுதங்களை குவிப்பதுமாக இருக்கின்ற என்ற விடயங்களை நீங்கள் அமெரிக்க தரப்பில் கூறினீர்கள். வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஈரான் தரப்பிலும் கூட வேகமாக செல்லும் படகுகள் கூட அங்கே கொண்டு வந்து குவிப்பது தொடர்பாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? ஈரானும் இந்த போருக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது. குசேம் தீவு பகுதியில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட அதிவேக விரைவு படகுகள், ஆயுத படகுகள் காணப்படுவதாக அமெரிக்காவின் செய்மதி படங்கள் ஊடாக செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் கிட்டத்தட்ட 8 C-17 ரக விமானங்கள், குளோப் மாஸ்டர் ரக விமானங்கள், மற்றது C-5MS என்ற விமானங்கள் ஐரோப்பா மற்றும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா பகுதிகளில் இருந்து மத்திய கிழக்குக்கு சென்றதை அந்த பிளைட் ரடார் மூலம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மேலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவின் P-8 என்ற அந்த கோஸ்டல் சர்வேலன்ஸ் ஏர்கிராப்ட் வந்து பாகிஸ்தான் கடற்கரை பகுதி மற்றது ஈரான் கடற்கரை பகுதிகளில் நடமாடியதாகவும் ஈரான் இராணுவ நிலைகள் மற்றும் ஈரான் கப்பல் படைகளின் நடமாட்டத்தை அவர்கள் கண்காணித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. இதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஈரானில் கிட்டத்தட்ட இந்த 65 நாட்களாக இணையதளம் முற்றாக முடக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றது. அமெரிக்கா இப்போது திருப்பி நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட $8 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களையும் இந்த மத்திய கிழக்குக்கு அனுப்பி இருக்கின்றது. அதை நாங்கள் நேற்று கூட பார்த்திருந்தோம். அது தொடர்பாக பல ஊடகங்களும் கொண்டு வந்திருக்கின்றன. அதாவது ட்ரம்பின் குழு மத்திய கிழக்குக்கு $8 பில்லியன் அதிகமான அவசரகால ஆயுத ஒப்பந்தங்களை விரைவுபடுத்தி இருப்பதாகவும் அமெரிக்க ஐரோப்பிய ஆயுத பிளவு மிக வேகமாக மோசமடைந்து வருகிறது என்று கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இஸ்ரேல், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத் போன்ற நட்பு நாடுகள் அனைத்துக்கும் வான் பாதுகாப்பு அமைப்புகள், லேசர் வழிகாட்டுதல் ராக்கெட்டுகள் என அனைத்தையும் இப்போது வழங்கி இருக்கிறார்கள் என்றும், அவசரம் என்ற காரணத்துக்காக அவர்கள் வழக்கமான நாடாளுமன்ற ஆய்வு கூட்டத்தை தவிர்த்து இதை அனுப்பி இருக்கிறார்கள் என்று சொல்லியும், இதற்கிடையில் ஐரோப்பிய நேட்டோ கூட்டாளிகளுக்கு நீங்கள் ஏற்கனவே பணம் செலுத்திய ஆயுதங்களை தருவதற்கு தாமதமாகும் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஈரான் போர் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பை குறைத்து விட்டதாகவும், எனவே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தொடர்ந்து விநியோகம் செய்வதே முதலில் முன்னுரிமை என்று கூறப்படுகிறது. அதாவது அமெரிக்கா வந்து ஒரு தாக்குதலை மேற்கொண்டால், கிட்டத்தட்ட நாங்கள் நேற்று கூட பார்த்திருந்தோம், மத்திய கிழக்குக்கு 500க்கும் மேற்பட்ட பேட்ரியாட் ஏவுகணைகளையும் சில லோஞ்சர்களையும் வழங்கி இருப்பதாக கூறியிருந்தோம். இப்ப ட்ரம்பின் சீனாவுக்கான பயணம் வந்து இந்த மே 14ஆம் தேதி இருக்கின்றது. அந்த மே 14ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி அவர் சீனாவுக்கு போறதுக்கு முன்னர் மத்திய கிழக்கில் ஒன்றில் அமைதி முயற்சி அல்லது ஒரு தாக்குதல் அல்லது இந்த இராணுவ அழுத்தத்தை வைத்துக் கொண்டு ஒரு பேச்சுக்களில் தான் ஒரு மேன்மையான நிலையை பெற்றுக் கொண்டு போக விரும்புகிறார் போல் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. நேற்று சீனாவிலும் வந்து குளோப் மாஸ்டர் 17 ரக விமானங்கள், C-17 ரக விமானங்கள் தரையிறங்கியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்படி என்று சொன்னால் அவர்கள் அங்கு பாதுகாப்பு படையினர் முதலே போயிருக்கிறார்கள் ட்ரம்பின் பயணத்துக்கு ஏற்பாடு செய்வதற்காக. எனவே ட்ரம்பின் பயணம் நிச்சயமாக சீனாவுக்கு பயணம் இந்த முறை நிச்சயமாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அரசர்களே, சீனா இந்த ஈரான் போரில் மறைமுகமாக ஈடுபடுவதனால் அமெரிக்கா சீனாவுக்கு தண்டனை வழங்கி இருக்கின்றது. என்ன தண்டனை வழங்கி இருக்கிறார்கள்? உண்மையில் சீனாவின் எரி பொருள் ரிஃபைனரி
மீது 5 ரிஃபைனரிகளை தடை செய்திருக்கிறார்கள். அந்த ரிஃபைனரிகள் என்று சொன்னால் ஈரானிடமிருந்து தொடர்ச்சியாக எண்ணெயை சீனா வாங்கி கொண்டிருப்பதாக. இப்போது நீங்கள் பார்க்கலாம், ஈரான் ஒரு டேங்கர், சூப்பர் டேங்கர் கப்பல் வந்து கிட்டத்தட்ட 1.9 மில்லியன் பேரல்கள் எண்ணெயுடன் கடந்த வாரம், அந்த எண்ணெய்கள பெறுமதி $220 மில்லியன் என்று கூறுகிறார்கள். கடந்த வாரம் ஸ்ரீலங்கா அருகாமையில் உள்ள கடற்கரையில் காணப்பட்டதாகவும், இப்போது அது இந்தோனேஷியா நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் 2 சீனாவின் கப்பல்களும் ஒரு இந்தியாவின் எண்ணெய் டேங்கர் கப்பலும் இந்த கடந்த 24 மணி நேரத்தில் ஹார்முஸ் நீரிணையினால் போயிருப்பதாக கூறுகிறார்கள். சீனா தொடர்ச்சியாக தனக்கு தேவையான எரிபொருட்களை வாங்கி கொண்டுதான் இருக்கின்றது. எனவேதான் சீனா இப்போது இலங்கையில் கூட கூறுகிறார்கள், எரிபொருள் விலையேற்றமே தவிர இப்போது தட்டுப்பாடு இல்லை என்று. ஏனென்று சொன்னால் சீனா முதலே சொல்லிவிட்டதான் தனது நட்பு நாடுகளுக்கு வழங்க முடியும். சீனா பிலிப்பைன்ஸ் வந்து அமெரிக்காவோட கூட்டணி நாடு. ஒரு தாய்வானில ஒரு பெரிய பிரச்சனையா, தாய்வான் ஒரு போரண்டா பிலிப்பைன்ஸ் இருக்கிற அமெரிக்க தளம் வந்து முக்கியமானது. ஆனால் இப்போது பிலிப்பைன்ஸ் போய் சீனாவிடம் கேட்கிறது எண்ணெய் தாரீங்களோ என்று சொல்லி. இப்ப தாய்வானுக்கு ஈரான் கேட்கிறது நாங்கள் எண்ணெய் வேணும்னா உங்களுக்கு தருகிறோம். அப்ப ஈரானிடம் இந்த எண்ணெயை அது ஒரு பொறியியல் உத்தியாக பயன்படுத்துகிறது. இந்த தற்போதைய நிலையை பயன்படுத்தி அமெரிக்காவின் கூட்டணிகளை உடைக்கிறது என்று அமெரிக்காவுக்கு இப்போது தெரிகிறது. அது ஈரானும் சீனாவுக்கான எரிபொருட்களை கிட்டத்தட்ட 60-80% எண்ணெய்களை ஈரானில் தான் பெற்றுக் கொள்கிறது. ஈரான் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை இருந்தாலும் இந்த சூப்பர் டேங்கரை கூட சொல்கிறார்கள், 1.9 மில்லியன் பேரல்களுடன் சென்ற சூப்பர் டேங்கர் முற்றுகையை உடைத்துக் கொண்டு போயிருக்கிறது. அந்த முற்றுகையால் எந்த பிரயோசனமும் இல்லை என்று சொல்லி, இந்த நிலையில் தான் இப்போது சீனாவின் 5 நிறுவனங்களை தடை செய்திருக்கிறது அமெரிக்கா நேற்று. ஆனால் சீனாவின் வெளிவார அமைச்சகம் சொல்லி இருக்கிறது, இனி வரும் காலங்களில் தாங்கள் அமெரிக்காவின் எந்த தடையையும் மதிக்கப் போவதில்லை, அதை மதிக்க வேண்டிய தேவையும் இல்லை எங்களுக்கு என்று கூறியிருக்கிறது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் இப்போது அவ்வாறான நிலைமையைத்தான் கையில் எடுத்திருக்கின்றன. ஜப்பான் கூட அண்மையில் தனது சூப்பர் டேங்கரை வந்து ஈரானுக்கு $2 மில்லியன் கட்டி தனது டேங்கரை அதுக்கெல்லாம் கொண்டு சென்றிருந்தது. என்றால் அவர்களுடைய நாட்டின் பொருளாதாரம் 7 நாடுகள் இந்த பொருளாதார ரீதியாக விளப்புகிறதா அது ஜப்பானை தான் கூறுகிறார்கள். ஜப்பான் ஒரு உண்மையில் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லரசாக இருந்த நாடு. இன்றைக்கு அது பொருளாதாரத்தை உடைந்து விடக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. எனவேதான் இந்த அமெரிக்காவின் தடைகள் வலுவிழந்து வருகின்றது. சீனாவின் வெளிவார அமைச்சகமும் இன்று அதையே திருப்பி கூறியிருக்கின்றது, நாங்கள் இந்த தடைகளை மதிக்கப் போவதில்லை, நீங்கள் போடுவதென்றால் போட்டுக் கொண்டிருக்கிறார். அதான் இதற்கு முன்னரும் வரிகளை ஏற்றும் பொழுது சீனா உடனடியாக அதற்கு மேலாக அதிகரித்து கொண்டு வந்து அடங்கி இருந்தது. இந்த ஈரான் போரோடு மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றது. நல்ல ஒரு சுவாரஸ்யமாக இருக்க போன்றது. ஜி ஜின்பிங் அவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சந்திக்கும் பொழுது எப்படி இருக்க போன்றதை நாங்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இனி அரசுகளே, உங்களுக்கு தெரியும், இந்த போர் தொடர்பாக அமெரிக்காவில் நிறைய எதிர்ப்புகள் இப்பொழுது வந்திருக்கின்றது. இந்த ஈரான் மீதான தாக்குதல் கிட்டத்தட்ட 61% அமெரிக்கர்கள் அந்த கருத்து கணிப்பின்படி இந்த போரை விரும்பவில்லை, நம்புவதற்கு தயாராக இல்லை என்ற விதத்தில் கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் இஸ்ரேலிலும் கூட அங்கே இப்பொழுது மக்கள் போராட்டங்களை ஆரம்பித்து நாங்கள் போருக்கு அடிமையாகிவிட்டோம் என்று அவர்கள் கூக்குரல் எழுப்புவதும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இஸ்ரேலிய போராட்டக்காரர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள்? இஸ்ரேல் போராட்டக்காரர்கள் தாங்கள் அதாவது அடிக்டடா போறோம், எங்கள் நாடு ஒரு போருக்கு அடிக்டடா போய்விட்டது என்றதை இப்போது உணர்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக 2023ஆம் ஆண்டுல இருந்து தொடர் போராக இருக்கின்றது. அவர்களுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றது முதலீட்டாளர்கள் பொருளாதார ரீதியாக கிட்டத்தட்ட இதுவரையில் இஸ்ரேல் $200 பில்லியன் இந்த காசா போர் ஆரம்பித்ததிலிருந்து $200 பில்லியன் இஸ்ரேல் வந்து இந்த போருக்கு செலவிட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அமெரிக்காவின் உதவிகளில் தான் இஸ்ரேல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அங்குள்ள அரசியல்வாதிகள் இந்த போரை தான் தங்கள் அரசியல் ஆயுதங்களாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார், இனவாதத்தையும் போரையும். உண்மை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பென் ஹவிர் என்ற அமைச்சர் வந்து இன்றைக்கு அவற்ற பேர்த்டே உண்டு, 50வது பேர்த்டே என்றால்
அவற்றை மனைவி அவருக்கு செய்த கேக்கை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் தூக்கு கயிறு. அந்த தூக்கு கயிறு அவர்கள் என்றால் பலஸ்தீன கைதிகளுக்கு தாங்கள் மரண தண்டனை வழங்குவோம் என்று புதிய சட்டத்தை கொண்டு வந்ததற்கு அதை ஒரு சிம்போலிக்கலாக அவர்களுடைய பர்த்டே கேக்கில் கூட அப்படி ஒரு மோசமான ஒரு நிலையை அந்த அரசியல் ஒரு சாக்கடையாக மாறி இருக்கின்றது என்றால் இந்த போர் அடி குற்றம் இப்ப நாங்கள் பார்க்கலாம் அங்கு மேற்கு கரையில் இருப்பவர்களுக்கு 2 சட்டம். அந்த பலஸ்தீனிய மக்களுக்கு ஒரு சட்டம், இவர்கள் சாதாரண கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டால் அவர்கள் இராணுவ நீதிமன்றத்தில் தான் விசாரிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு 99% தண்டனை, இவர்களுக்கு அப்படி இல்லை. மற்றது வரி விதிப்பிலிருந்து எல்லா இதிலும் அவர்களுக்கு உரிமை என்றது எதுவும் இல்லை. அது மட்டுமல்லாது இப்ப இஸ்ரேலிய மக்கள் இதுவரையில் போரை விரும்பி தந்திருந்தார்கள். ஆனால் இந்த ஈரான் தாக்குதல் அதற்கு பிறகு ஏற்பட்ட அழிவுகள், பொருளாதார இழப்புகள், இப்போது அவர்களை இந்த போருக்கு அவர்கள் மீதான அழுத்தம், உங்களுக்கு தெரியும் ஈரானுடன் நடந்த போரின் போது கூட ஒரு இரவுக்கு 13 தரம் பங்கரை நோக்கி ஓடியது என்று கூறியிருந்தார்கள். என்று சொன்னால் அவர்கள் அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை ஈரான் வேலைக்கு அடித்தபடியால் ஏவுகணைகள் வெறுத்து விழுவதற்கும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற எச்சரிக்கைகளுக்கும் இடையிலான நேர அளவு குறைந்து விட்டது. சில சமயங்களில் 20 வினாடிகளுக்குள் ஓட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். என்று சொன்னால் ஏழியாகவே இவர்களால் ஏவுகணைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. போர் இப்பவும் வெளியிடங்களில் நடக்கும் போது ஆனந்தமாகத்தான் இருக்கு. உள்ளுக்குள் உங்கள் வீட்டுக்குள் வந்த போதுதான் அது மிகவும் ஒரு மோசமாக உங்களுக்கு தெரியும் என்றதை இப்போது ஈரான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற இந்த போராட்டங்கள் காட்டுகின்றன. ஆனால் அரசியல்வாதிகள் தங்கள் அரசியல் வாழ்க்கையை தக்க வைப்பதற்காக போரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு நல்ல விடயம். ஆனால் இதை எவ்வளவு தூரத்துக்கு இந்த மக்கள் கையில் எடுத்து அதை தற்போதைய இந்த நிலைமையை மாற்றுவார்கள் என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. நீங்கள் அந்த தூக்கு கயிறு மாதிரி கேக் செய்ததே மோசமான நிலை என்று நீங்கள் கூறும்பொழுது சமூக வலைத்தளத்தில் ஒருபடி மேலே சென்று இஸ்ரேலிகள் ஒரு மோசமான மனிதர்களா என்று கூட கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். அப்படி இருக்க முடியாது. ஒரு மனித குலத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் கூறுவது போல் இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய சுய நலத்துக்காக அந்த மக்களை பலிக்கடைகளாக ஆக்குகிறார்கள் என்று கூட சமூக வலைத்தளங்களில் போட்டிருக்காங்க. சரி, அரசுகள் நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டிருப்போம். நிறைவாக உங்களுக்கு தெரியும், இந்த லெபனான் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த போர் தொடர்பான நிலைமைகளில் பேரளவில் தான் இந்த போர் நிறுத்தம் என்று இருந்தது. இப்போ 2 வாரம் முடிந்து 3ஆம் வாரத்துக்கு செல்ல போடுறோம். லெபனான் மக்கள் இன்னும் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குழந்தைகள் மீது இன்னும் குண்டுவீச்சுகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்க போகிறது? இந்த 3 வார போர் நிறுத்தம் என்று சொல்லி இது தொடர்பாக யாராவது குரல் எழுப்புவார்களா அல்லது மௌனம் சாதிக்க போகிறார்? அதுதான் மிக மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. இப்போது ஈரான் மிகப்பெரிய கோரிக்கையிலும் அதுதான் முக்கியமாக இருக்கின்றது, லெபனான் மீதான போரை நிறுத்துவது. ஏனென்றால் லெபனான் மீதான போரை முற்றாக நிறுத்துவது என்பது இஸ்ரேலால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதெல்லாம் அமெரிக்க அதிபர் அதில் சிக்கப்பட்டுத்தான் அமெரிக்க அதிபர் வாய்க்கு வந்தபடி அறிக்கையை விட்டுக் கொண்டிருக்கின்றார். என்னென்னு சொன்னால் இஸ்ரேலின் போரை முற்றாக நிறுத்துகின்ற ஒரு நிலையை ஈரான் கொண்டு வந்து விட்டது என்றதில்லை. ஏனென்றால் லெபனான் போர் நிறுத்தப்படாமல் ஈரான் ஒரு தீர்வுக்கு வராது என்றது இப்போது அவர்களுக்கு விளங்குகிறது. ஈரான் தான் மேலோங்கி நிற்கின்றது. அப்ப இந்த நிலையில் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னது போல இப்ப நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்துக்கு கூட 12 நகரங்களில் இருந்து மக்களை வெளியேற சொல்லி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த ஒவ்வொரு நகரங்களில் இருந்து 1000 மீட்டர் தூரத்துக்கு உள்ள மக்களை வெளியேற சொல்லியிருக்கிறார்கள். வெளியேற சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்கள், கார்பெட் பம்மிங் என்று சொல்லி குண்டுகளை வீசுவது. இதை அனுமதித்தது ஐரோப்பிய ஒன்றியம், மற்றது ஐக்கிய நாடுகள் சபை, அமெரிக்கா இஸ்ரேலுடன் அது நின்று அமெரிக்கா தான் இதன் பிரதான சூத்திரதாரி என்று எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ICC எடுத்த நடவடிக்கைகள் கூட இவர்கள் பலப்படுத்தி இருக்கலாம். ICC இப்படியான பிறப்பித்திருந்தது. அதை எந்த நாடுகளும் மதிக்கவில்லை. இன்று ICC கலைந்து போகக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு படையினர், அமைதிப்படையினர் கூட அங்கு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் கூட ஒரு நல்ல நிலையை இந்த போரை, அந்த மக்களின் இழப்பை கூட முடிக்க முடியவில்லை. இஸ்ரேலின் உத்தி என்னென்று சொன்னால் மக்களிடம் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தி, அச்சுறுத்தலை ஏற்படுத்தி, ஒரு பீதியை ஏற்படுத்தி தாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்தவர்களாக காட்ட முனைவதுதான் அவர்களின் ஒரு போரியல் உத்தியாக இருக்கின்றது.
இரண்டாவது அவர்கள் அதன் லாபம் என்னென்று சொன்னால் அங்கு நடத்த அந்த பேரழிவை ஏற்படுத்தி அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதன் ஊடாக தங்கள் இஸ்ரேலை மெல்ல மெல்ல அகன்ற இஸ்ரேலாக இப்ப அந்த கடற்கரை வரையில் லெபனானையும் முழுமையாக எடுத்து அந்த கடற்கரை வரையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவர்களின் உள்ளூர திட்டமாக இருக்கின்றது. இப்ப தெற்கு லெபனானை கூறுகிறார்கள் கிட்டத்தட்ட 100 வருடமாக இஸ்ரேலுக்கு இருக்கின்ற ஒரு திட்டம், அவர்களிட மனதில் இருக்கின்ற இஸ்ரேலியர்களிட மனதில் இருந்த ஒரு திட்டம் தான் இந்த தெற்கு லெபனான் மீதான படையெடுப்பு. அதே போலதான் நீங்கள் பார்க்கலாம், மேற்கு கரையாக இருக்கலாம், மேற்கு கரையை இணைப்பதாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், இத்தாலியாக இருக்கலாம், ஸ்பெயினாக இருக்கலாம். இப்ப இஸ்ரேல் நிதி அமைச்சர் என்று ஒன்றை கூறியிருக்கின்றார். பிரான்சின் திட்டம் இந்த ஐரோப்பிய நாடுகள், இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளுடன் இணைந்து பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிப்பதாக இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். இருக்கட்டும், ஆனால் அது அவர் கூறுகிறார் என்று சொன்னால் இவர்கள் இதை சொல்லாடலுடன் மட்டும் நின்று விடாது, அதை செயல்படுத்தி இருந்தால் இஸ்ரேல் மீதான நடவடிக்கைகளை இவர்கள் செயல்முறைக்கு கொண்டு வருவார்களாக இருந்தால் இன்று இந்த இவ்வளவு நிலைமையும் வந்திருக்காது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த போர் நிறுத்தம் இதுல சிக்கி போய் நிக்குதுன்னு சொன்னால் அணு ஆயுதம் கூட அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் உலக காலமும் இருந்ததுதான். ஏன் அவர்களுக்கு அதுக்கு மாற்று திட்டம் இருக்கின்றது. ரஷ்யா அதை எடுத்துக்கொள்ளும் வேண்டும் என்று சொன்னார். ஏனென்றால் ரஷ்யா, சீனா எல்லோரும் இணைந்துதான் ஒபாமா என்ற திட்டத்தை 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்தார்கள். ஆனால் பிரச்சனை என்னென்று சொன்னால் லெபனான் மீதான முற்றுமுழுதான போரை நிறுத்த வேண்டும், முற்றாக வெளியேற வேண்டும். போர் இல்லை என்று சொன்னால் லெபனான் அபிவிருத்தி அடைந்து விடும், லெபனான் அந்த நாடு வளர்ந்து விடும், அது மீண்டும் அதனை கைப்பற்ற முடியாது என்ற இஸ்ரேலின் திட்டத்தின் தான் இந்த தற்போதைய போர் நிறுத்தம் கூட சிக்கி போய் நிற்கின்றது. நீங்கள் கூறுவது எத்தனை மேற்கத்திய நாடுகள் கூறினார்கள் தாங்கள் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போறோம், அங்கீகரிப்போம், வெறும் வாய்ப்பேச்சு மட்டும்தான். அங்கீகரித்திருக்கலாம் தானே, எத்தனையோ நாடுகள் அங்கீகரித்திருந்திருக்கலாம். அப்படி என்றால் இந்த இவ்வளவு இழப்புகள் வந்திருக்குவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருந்திருக்கும் என்று கூறிக்கொண்டு, நன்றி அரசுகளே. என்று கூட நிறைய தகவலை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.